சொத்து குவிப்பு வழக்குல தண்டனை பெற்று பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற சசிகலாவை அவருடைய அக்காள் மகன் டிடிவி தினகரன் நேத்து போய் பாத்திருக்காங்க. அப்ப அவர்கிட்ட என்ன பார்க்க சிஎம் வரமாட்டாரா அப்படின்னு கோவத்தோட கேட்டிருக்காங்க சசிகலா. சசிகலா ஆதரவு பெற்ற எடப்பாடி பழனிசாமி தான் இப்ப முதல்வரா இருக்காரு. பதவியேற்ற உடனே பெங்களூர் சிறைக்கு போய் சசிகலாவை சந்திப்பார் பழனிசாமின்னு கூறப்பட்டுச்சு. அது அதிருப்தி ஏற்படுத்தும், நம்பிக்கை வாக்கெடுப்புல வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா போகலாம் அப்படின்னு சில பேர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லிருக்காங்க. அதனால அமைதியா தலைமைச் செயலகமும் போயிட்டாரு எடப்பாடி. நம்பிக்கை வாக்கெடுப்புல நடந்ததை டிவில பார்த்து ரசிச்ச சசிகலா தன்னை பார்க்க வந்த வழக்கறிஞர்கிட்ட பாராட்டிருக்காங்க. சிறையில இருந்தே தொலைபேசி மூலமா எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களும் சொல்லிருக்காங்க. முதல்வரா முறைப்படி பொறுப்பேற்ற எடப்பாடி பழனிசாமி நேற்று 5 முக்கிய ஃபைல்களை கையெழுத்து போட்டு தன்னோட பணியை ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா சசிகலாவை சந்திக்க சிறைக்கு இன்னும் போகல. காரணம், முதல்வராய் இருந்துகிட்டு சிறையில இருக்கும் குற்றவாளி சந்திக்க போக கூடாதுங்கிற புரோட்டோகால் தானா. சசிகலாவோட அக்காள் மகன் டிடிவி தினகரனும் ஜெயலலிதாவோட அண்ணன் மகன் தீபக்கும் நேற்று சசிகலாவை சந்திச்சு பேசியிருக்காங்க. அப்போ பேச்சு எல்லாமே தமிழக சிறைக்கு மாற்றுவது தொடர்பா தான் இருந்திருக்கு. அப்போ தினகரன் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க, எப்படியாவது தமிழகத்துக்கு மாற்றிடுவோம்னு சொல்லிருக்காரு. கர்நாடக அரசு சம்மதிக்க வைக்கிறதுக்காக காங்கிரஸ் அகில இந்திய தலைமையோட பேசிட்டு வரோம் அப்படின்னு தினகரன் சொல்லிருக்காரு. சில வசதிகளை ஏற்பாடு செஞ்சு தர ஆக்ஷன் எடுக்குமாறு கேட்டிருக்காங்க சசிகலா. இதையடுத்து அவங்க கேட்டதுனால ஃபேன், டேபிள் சேர், கட்டில், டிவின்னு எல்லா வசதியும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருக்காங்க. என்ன பார்க்க சிஎம் வரமாட்டாரோ அப்படின்னு கோவமா கேட்டிருக்காங்க சசிகலா. முதல்வரா இருக்கறனால சில புரோட்டோகால் இடிக்குது, அதனாலதான் அவரால் உடனடியா வர முடியல, நிச்சயமா வருவாருன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு தினகரன். முதல்வர் போகலன்னா என்ன, முக்கியமான சில அமைச்சர்கள் சசிகலா சந்திச்சுட்டு தானே வராங்க, அது போதாதா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.